இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இலக்கவியல் வங்கி உருமாற்றத்தை விரைவுபடுத்தவே பிரதமர் வலியுறுத்து. விரைவாக முன்னோக்கி செயல்படவும் பின்தங்கி விடாமல் இருக்கவும் நாட்டில் இலக்கவியல் வங்கி உருமாற்றத்தை விரைவுபடுத்துமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சு மற்றும் இலக்கவியல் அமைச்சின் வழி பழைய விதிமுறைகள் மற்றும் செயல்முறைகளினால் இலக்கவியல் வங்கி உருமாற்றத்தில் தடை ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கு அரசாங்கம் ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். கிராப் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் உருவாக்கி இருக்கும் நாட்டின் முதலாவது இலக்கவியல் வங்கி ஜிஎக்ஸ் பேங்க் நிறுவனத்திற்கு இதுவரை 750,000 பயனீட்டாளர்கள், 800,000-க்கும் மேற்பட்ட சேமிப்பு கணக்குகளை திறந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அன்வாரின் பதிவை நீக்கியது மெட்டாவின் உயர்மட்ட தரப்பே. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பதிவை நீக்கிய மெட்டாவின் நடவடிக்கை அந்நிறுவனத்தின் உயர்மட்ட அளவில் மேற்கொள்ளப்பட்டதை தவிர தென்கிழக்கு ஆசிய குழுவினரால் அல்ல. அண்மையில் மெட்டா இன் கேஷியா குழுவினர் தனக்கு அப்பதிவை வழங்கியதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி பன்சல் தெரிவித்தார். அமெரிக்க பேச்சு சுதந்திரம் என்று கோஷமிடுவது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. ஆனால் இவ்விவகாரத்தில் மெட்டா அவர்கள் சொல்வதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நான் பார்க்கிறேன். மெட்டாவிடம் இருந்து நான் விளக்கத்தை பெற உள்ளேன். இதற்கு காரணம் இவ்வட்டாரத்தில் உள்ள குழுவும் நடந்த விவகாரத்தில் குழப்பத்தில் உள்ளது. இது அவர்கள் தரப்பிலான நடவடிக்கை அல்ல என்பதை நான் பார்க்கிறேன். எனவே நான் அவர்களை குற்றம் சொல்லவில்லை. நாங்கள் ஆழமான விளக்கத்திற்காக காத்திருக்கிறோம் என்றார் அவர். நேற்று மஸ்ஜித் நிகேராவில் வெள்ளிக்கிழமை தொகுதியில் பெர்ஜுவாங்கான் டெமி நூசா டெரின்சிதா என்ற தலைப்பிலான 2024ஆம் ஆண்டிற்கான வீரர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு சொற்பொழிவிலும் பிரதமர் கலந்து கொண்ட பின்னர் ஃபாமி அவ்வாறு குறிப்பிட்டார். தேவைப்பட்டால் பெங் ஹோக் மரணம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீண்டும் அழைக்கப்படலாம். தியோ பெங் ஹோக்கின் மரணம் தொடர்பில் அவர்கள் தரப்பினர் வழக்கை மீண்டும் தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தினால் அது சம்பந்தப்பட்டவர்களை மீண்டும் அழைப்பதை அரசு மலேசிய போலீஸ் படை PDR மறுக்கவில்லை. இறந்தவரின் குடும்பத்தினரை அழைத்து சாட்சியம் எடுப்பது குறித்து முடிவெடுப்பதற்கு முன்னதாக அனைத்து அம்சங்கள் ரீதியில் இவ்வழக்கை தமது தரப்பு மதிப்பீடு செய்யும் என்று புகித் அமான் குற்றப்புலனாய்வு பிரிவின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது சைன் தெரிவித்தார். பெங்ஹோக்கின் மரண விசாரணை குறித்து அவ்வழக்கு தொடர்பில் மீண்டும் விசாரணை ஆவணங்களை திறக்க வேண்டும் என்று போலீசுக்கு தாம் பரிந்துரைப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். அவரின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் அதே வேளையில் சுதந்திரமான மற்றும் நிபுணத்துவ முறையிலான விசாரணை நடத்தப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் அம்பெய்தும் போட்டியில் நூருல் அஸ்ரீனா தோல்வி. நேற்று காலை நடைபெற்ற ஒலிம்பிக்கின் அம்பெய்தும் போட்டியில் நாட்டின் நூருல் அஸ்ரீனா முகமது ஃபசில் துருக்கியிடம் 0-6 என்ற நிலையில் எலிஃப் பெரா குறைக்கியிடம் தோல்வி கண்டார். 20 வயதுடைய அவர் 27-29, 22-27 மற்றும் 25-27 என்ற நிலையில் விழுந்தார். மற்றொரு நிலவரத்தில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்கினை டென்னிஸ் நட்சத்திரம் நோவக் ஜோகோவிச் நெருங்கியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-6 என்ற நிலையில் ஸ்டெஃபனோஸ் சிட்பாஸை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெறவிருக்கும் இறுதி ஆட்டத்தில் ஜோகோவிச் இத்தாலியின் லாரென்சா முசெட்டியை சந்திக்கிறார். 37 வயதுடைய அவர் முழங்காலில் ஏற்பட்ட காயத்தினால் சிகிச்சை பெற்று கடும் சவாலுடன் இறுதி ஆட்டத்தில் களம் இறங்குகின்றார். மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஷரீஃபா அசிசா காலமானார். ஜஹூர் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஷரீஃபா அசிசா சைட் செயின் நேற்று காலமானார். குலுவாங் என்ஜி பிசார் ஹஜ்ஜா கல்சோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி தமது 63வது வயதில் காலமானார். அச்செய்தியை ஜஹூர் மந்திரி புசா டாக்டர் வான் ஹாஃபிஸ் கசி தனது முகநூல் பக்கத்தில் உறுதிப்படுத்தினார். ஷரீஃபா அசிசாவின் மறைவு மிகவும் வேதனை அளிப்பதாக கூறிய டாக்டர் வான் ஹாஃபிஸ் கசி அவரின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். அன்போடு எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருந்ததோடு மட்டுமின்றி ஷரீஃபா மக்கோத்தா சட்டமன்றத்திற்காக ஆற்றிய சேவைகளை மறக்க இயலாது என்றும் அப்பதிவில் கூறியிருந்தார். முன்னதாக ஷரீஃபாவின் குடும்பத்தினரை மருத்துவமனையில் சந்தித்த போது துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி ஆறுதல் கூறியிருந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை மூச்சு விடுவதில் சிரமத்தை எதிர்நோக்கிய குடுவாங் அம்னோ மகளிர் தலைவியுமான ஷரீஃபா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளது.
ஜொஹூரின் முன்னாள் அம்னோ மகளிர் தலைவியாக இருந்தபோது 2022 மாநில தேர்தலின் போது சுமார் 5166 வாக்குகளை பெற்று மகோதா தொகுதியை வென்றார். செகாம்புட் அடுக்குமாடி குடியிருப்பில் குடிநுழைவுத்துறை சோதனை, 18 சட்டவிரோத குடியேறிகள் கைது. நேற்று அதிகாலை செகாம்புட்டில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையினர் அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அதில் அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்க அங்கிருந்த சட்டவிரோத குடியேறிகள் பல தந்திரமான முறைகளை பயன்படுத்திய வேளையில் அதில் ஒரு வங்காளதேச ஆடவர் 10வது மாடியில் உள்ள தனது வீட்டின் மேல் மாடியில் பதுங்கியிருந்தார். சம்பந்தப்பட்ட அவ்வீட்டை சோதனை செய்த போது 40 வயதுடைய அவ்வாடவர் மறைந்திருப்பதை குடிநுழைவுத்துறையினர் கண்டுபிடித்தனர். அந்த ஆடவருக்கு வேலை பெர்மிட் ஏதும் இல்லை என்ற நிலையில் அவரின் பயண ஆவணமும் காலாவதியாகி இருந்தது. அவருடன் ஒரு சிறுவன் உட்பட மொத்தம் 18 சட்டவிரோத குடியேறிகளை குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அக்குடியிருப்பில் கைது செய்தனர். கட்டடங்களை கழுவும் பணியாளராக இருக்கும் அந்த வங்காளதேச ஆடவர் தாம் சோதனையில் சிக்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒளிந்து கொண்டதாக கூறினார். 2 வயது தொடங்கி 60 வயது வரையில் 6 வங்காளதேச ஆடவர்கள், சிறுவர்கள் உட்பட இந்தோனேசியர்கள் 5, இலங்கையை சேர்ந்த 3, பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் 2 ஆகியோருடன் பாகிஸ்தான் மற்றும் மியான்மர் நாடுகளை சேர்ந்தவர்களும் கைதானதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். நெங்கிரி வேட்புமனு தாக்கல் தயார் நிலை பணிகளில் எஸ்பிஆர். நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் இறுதி தயார் நிலை பணிகளை மேற்கொண்டுள்ளது. இம்முறை இடைத்தேர்தல் மிகப்பெரிய பகுதியை உள்ளடக்கியுள்ளதால் வாக்குகளை சேகரிக்கும் மற்றும் இதர செயல்பாட்டு பணிகள் 2 ஹெலிகாப்டர் மற்றும் 4 சக்கர வாகனங்களை உள்ளடக்கியுள்ளதாக நெங்கிரி சட்டமன்ற தேர்தல் நிர்வகிப்பு அதிகாரி நிக் ரைசன் தாவூத் தெரிவித்தார். இன்று நடைபெறவிருக்கும் வேட்புமனு தாக்கலுக்கான தயார் நிலை பணிகளை பார்வையிட்டு விளக்கம் அளித்த போது நிக் ரைசன் அவ்வாறு குறிப்பிட்டார். இம்முறை இடைத்தேர்தலுக்கு 424 தேர்தல் ஆணைய ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்.